பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே லார்ட்ஸ் அண்ட் கர்த்தருடைய கரம் சேனல் சார்பாக உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். ஏசப்பா சிலுவையில சொன்ன 7 வார்த்தைகளை கடந்த நாட்களில் சிந்தித்து வந்தோம். அந்த தியானம் உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என கிறிஸ்துவுக்குள் நம்புகிறேன். இன்னைக்கு நாம் ஏற்கனவே தியானித்து வந்த சங்கீத புத்தகத்தின் தொடர்ச்சியை தான் தியானிக்க போகிறோம். சங்கீதம் 41 வரை நம்ம ஏற்கனவே பார்த்து முடித்து விட்டோம். இன்றைக்கு சங்கீதம் 42 தான் தியானிக்க போகிறோம். பைபிள், புக், பென் எடுத்து வச்சுக்கோங்க. வீடியோக்குள்ளாடி போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இதுவரைக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோவோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இந்த 42வது சங்கீதத்தை எழுதினது தாவீது ராஜா. இந்த சங்கீதத்தில் மொத்தம் 11 வசனங்கள் இருக்கிறது. இந்த சங்கீதத்தில் நம்ம பார்க்கும்போது சப்டைட்டில் கோராகின் புத்திரரில் உள்ள ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட மஸ்கீல் என்னும் தாவீதின் சங்கீதம்னு இருக்கு. இந்த கோராகின் புத்திரர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முதல்ல பார்க்கணும். ஏன்னா அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஹிஸ்ட்ரியே இருக்கு. எண்ணாகமம் 16வது அதிகாரம் 1வது வசனத்தில் பார்க்கும்போது லேவிக்கு பிறந்த கோகாத்தின் குமாரனாகிய இத்சேயரின் மகன் கோராகு அப்படின்னு நம்ம பார்க்க முடியும். அப்போ நமக்கு கரெக்டாக தெரியுது இவர் லேவி கோத்திரத்தை சார்ந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கோராகினின் புத்திரரிலுள்ள ராகத்தலைவனுக்கு இந்த சங்கீதத்தை தாவீது டியூன் போடுறதுக்கு வேண்டி கொடுக்குறாரு. எண்ணாகமம் 16வது அதிகாரம் 1லிருந்து 33வது வசனம் வரைக்கும் நம்ம பார்க்கும்போது நமக்கு தெரிஞ்ச இன்சிடெண்ட் தான் இது. இந்த கோராகு என்பவன் எலியாபின் குமாரனாகிய தாத்தானையும் அபிராமையும் பேலேத்தின் குமாரனாகிய ஓனையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரவேல் புத்திரரிலுள்ள பிரபலமானவர்களாகிய 250 பேர்களோடும் கூட மோசேக்கு விரோதமாக எழும்பி மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக கூட்டங்கூடி அவங்க போய் அங்கே மோசேக்கிட்டையும் ஆரோன்கிட்டையும் சொல்கிறாங்க, நீங்கள் மிஞ்சி போகிறீங்க, கர்த்தர் எல்லாருடைய நடுவிலும் இருக்கிறாரே, அப்படி இருக்க கர்த்தருடைய சபைக்கு மேலாக நீங்கள் உங்களை ஏன் உயர்த்துகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். இதை கேட்ட உடனே மோசே என்ன பண்ணுறான் அப்படின்னா முகங்குப்புற விழுந்து கோராகையும் அவனுடைய எல்லா கூட்டத்தையும் நோக்கி, நாளைக்கு கர்த்தர் தம்முடையவன் இன்னார் என்றும் தம்மண்டையில் சேர தாம் கட்டளையிட்ட பரிசுத்தவான் இன்னார் என்றும் காண்பிப்பேன். அப்பொழுது எவனை தெரிந்து கொள்ளுவாரோ அவனை தம்மிடத்தில் சேர கட்டளையிடுவார். நீங்கள் ஒன்று செய்யுங்க கோராகின் கூட்டத்தாரே, நீங்கள் எல்லாரும் தூப கலசங்களை எடுத்துக்கொண்டு நாளைக்கு அந்த அவைகளில் அக்கினியை போட்டு கர்த்தருடைய சந்நிதியில் தூபவர்க்கம் இடுங்கள். அப்பொழுது கர்த்தர் எவனை தெரிந்து கொள்ளுவாரோ அவன் பரிசுத்தவானாயிருப்பான். லேவியின் புத்திரராகிய நீங்களே மிஞ்சி போகிறீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்கிறாரு. ஏற்கனவே இந்த லேவி கோத்திரத்தில் இருக்கிறவங்கள தான் கர்த்தர் என்ன பண்ணினார் அப்படின்னா கர்த்தருடைய ஆலயத்தின் பணிவிடை வேலைகளை விசாரிக்கவும் அந்த வேலைகளை செய்யவும் கர்த்தருடைய பாளையத்தில் வாசஸ்தலங்களை காவல் காக்கவும் கர்த்தர் ஏற்படுத்தினார். லேவி கோத்திரத்தாருக்கு இஸ்ரவேலில் பங்கும் இல்லை, சுதந்திரமும் இல்லை. ஏன்னா அவங்களுக்கு கர்த்தர் தான் அவர்களுடைய பங்கு. லேவியர் சாட்சியின் வாசஸ்தலத்துக்கும் சகல பணிமுட்டுகளுக்கும் அங்கே இருக்கிற எல்லா பொருள்களுக்கும் அவங்க தான் விசாரிப்புக்காரர்கள். அங்கே இருக்கிற வாசஸ்தலத்தையும் சகல பணிமுட்டுகளையும் இவங்க தான் என்ன செய்யணும், சுமக்க வேண்டும். இவங்களோட இன்னொரு வேலை என்ன அப்படின்னா ஆசாரியனாகிய இந்த ஆரோனுக்கு பணிவிடை செய்யணும். அதாவது எல்லா ஆரோனுக்கு மட்டும் கிடையாது, அதுக்கு அடுத்து வர ஜெனரேஷன்ஸ் எல்லாம் என்ன செய்யணும்னா யார் ஆசாரியனாக இருக்கிறாங்களோ பிரதான ஆசாரியனாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த லேவியர்கள் உதவி ஆட்களாக இருக்க வேண்டும். இவங்களுக்குன்னு சொல்லி கொடுத்துருக்க மற்ற வேலைகள் என்ன அப்படின்னா தேவாலயத்தில் இருக்கிற பொக்கிஷ சாலைகள் பண்டசாலைகள் மேலே விசாரணை செய்கிறது இவங்களோட வேலை. அப்புறம் அங்கே தேவாலயத்தில் சங்கீதக்காரர்கள், கீத வித்தைக்காரர்கள், பாடகர்கள் எல்லாமே இந்த லேவி கோத்திரர்கள் தான். கணக்கு வேலை, மணியக்காரர், கண்காணிக்கிறது, இது எல்லாமே இந்த லேவி கோத்திரத்தார்களுடைய வேலை. அதனால தான் கர்த்தர் என்ன பண்ணுறாரு, இவங்களா பிரித்து
இவங்களுக்கு வேறு இஸ்ரவேலில் சுதந்திரம் இல்லை, கர்த்தர் தான் அவர்களுடைய சுதந்திரமாக இருக்கிறார். ஆசாரியனுக்கு பணிவிடை செய்பவர்களாக இந்த லேவி கோத்திரத்தாரை தெரிந்து கொள்கிறார்கள். இப்படிப்பட்ட பெரிய பொறுப்பு இவங்களுக்கு இருந்தும் இந்த கோராகின் என்ன பண்ணுறான் அப்படின்னா, மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக கூட்டம் கூடி வருகிறான். இவங்களுக்கு இப்போ என்ன தேவை அப்படின்னா, ஆசாரிய பட்டமும் வேணும். இப்போது மோசே சொன்னது மாதிரி அடுத்த நாள் இவங்க 250 பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்நிய அக்கினியை கொண்டு வந்து தூபகலசத்தில் கொண்டு வந்து கர்த்தருடைய சன்னதியில் தூப வர்க்கம் இடுறதுக்கு வருவாங்க. இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா, கர்த்தர் மோசையோடும் ஆரோனோடும் பேசி, இந்த சபையை விட்டு நீங்கள் பிரிந்து போங்க, இவங்களை எல்லாரையும் ஒரு நிமிஷத்தில் நான் அதமாக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே இவங்க 2 பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, முகங்குப்புற விழுந்து, தேவனே, மாம்சமான யாவருடைய ஆவிகளுக்கும் தேவனே, ஒரு மனிதன் பாவம் செய்திருக்க சபையார் எல்லார் மேலும் கடுங்கோபம் கொள்வீரோ அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது கர்த்தர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் கோராகு, தாத்தான், அபிராம் என்பவர்களுடைய வாசஸ்தலத்தை விட்டு விலகி எல்லாரும் போங்க அப்படின்னு சொல்லிட்டு சபையாருக்கு சொல்லு அப்படின்னு. இவங்களுக்கு என்ன தண்டனை கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா, பூமி தன்னுடைய வாயை திறந்து இவங்க எல்லாரும் உயிரோட என்ன செய்வாங்க அப்படின்னா பாதாளத்தில் இறங்குவாங்க. அப்படிப்பட்ட ஒரு பெரிய சம்பவம் இந்த இடத்துல நடக்கும். ஆனால் நம்ம எண்ணாகமம் 26வது அதிகாரம் 11வது வசனத்தில் பார்க்கும்போது, கோராகின் குமாரரோ சாகவில்லை அப்படின்னு பார்க்க முடியும். இங்கே நம்ம நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது எண்ணாகமம் 16வது அதிகாரத்தை எடுத்து வாசித்து பாருங்கள். இது இவங்களுக்கு கூட இருக்கிற யாருமே என்ன செய்யலை, உயிரோடு இல்லை. எல்லாருமே அந்த பூமி பிளந்து அந்த இதுக்குள்ளே பாதாளத்துக்குள்ளே போவாங்க. 250 பேர் அந்நிய அக்கினியை தூபகலசத்தில் கொண்டு போகிறவங்களும் கர்த்தருடைய சன்னதியில் இருந்து அக்கினி அவங்களையும் பட்சித்து போடும். ஆனால் இவங்க இந்த குமாரர்கள், கோராகினுடைய குமாரரோ சாகவில்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க முடியும். அப்போது இவங்க ஒருவேளை அவங்க அப்பா செய்த தவறுக்கு அவங்க உடன்பட்டு இருக்க மாட்டாங்களா இருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு காரியம் இருந்ததுனால யார் தப்பு பண்ணாங்களோ அவங்களெல்லாம் கர்த்தர் தண்டித்து, அவங்க பிள்ளைகள் தப்பு பண்ணாததுனால அந்த பிள்ளைகள் என்ன செய்யலை, சாகலை. அதில் இருந்து வருகிற அடுத்தடுத்த ஜெனரேஷன்ஸ் எல்லாருமே எப்படி இருக்காங்க அப்படின்னா, இவங்களுக்கு பழைய என்ன பொறுப்புகள் கொடுக்கப்பட்டிருந்ததோ அந்த பொறுப்புகளில் அவங்க அப்படியே அவங்க ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்க. அடுத்தடுத்த தலைமுறையாக அவங்க அந்த வேலைகளை செய்து கொண்டு வந்தாங்க. அப்படி தான் இங்கே தாவீதுடைய காலத்திலும் அப்போ இருந்த இந்த கோராகினுடைய புத்திரர்கள் அப்படின்னா அந்த வம்சத்தில் வந்த அடுத்தடுத்து ஜெனரேஷனில் இருந்த ஒரு ராகத்தலைவனுக்கு தாவீது இந்த சங்கீதத்தை எழுதி கொடுக்குறாரு. அதுக்கு ராகம் போடுறதுக்காக வேண்டி அந்த சங்கீதம்தான் இந்த 42வது சங்கீதம். நமக்கு நல்லா தெரியும், தாவீது நெருக்கப்பட்டது மாதிரி, ஒடுக்கப்பட்டது மாதிரி இந்த உலகத்தில் யாருமே அப்படிப்பட்ட கஷ்டத்தை அனுபவிச்சிருக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தாவீதனுடைய சத்ருவினால் ஒடுக்கப்பட்ட அந்த சூழ்நிலையில் தாவீது யோர்தான் தேசத்திலும் எர்மோன் மலைகளிலும் சிறு மலைகளிலுமாக துக்கத்துடனே அலைந்து திரிகிறான். ஏன்னா அவனால் என்ன செய்ய முடியாது, அரண்மனையில் இருக்க முடியாது. எப்போ யார் அட்டாக் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. மேபி சவுலா கூட இருக்கலாம், யாருன்னு தெரியல. அப்படிப்பட்ட அந்த நேரத்தில் தாவீது என்ன செய்கிறார்னா, கர்த்தரை நினைக்கிறார். என்ன நினைக்கிறார் அப்படின்னா, முன்னே நான் பண்டிகை ஆசரிக்கிற ஜனங்களோட கூட நடந்து கூட்டத்தின் களிப்பும் துதிப்புமான சத்தத்தோட தேவாலயத்துக்கு போய் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு தாவீது நினைக்கிறான். என்ன நினைக்கிறான்னா, இப்போ எங்கே இருக்கிறாரு, மலைகளிலும் சிறு மலைகளிலும் யோர்தான் தேசத்துலேயுமா அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறாரு. இவர் என்ன திங்க் பண்ணுறாரு அப்படின்னா, நான் முன்னாடி பண்டிகை ஆசரிக்கிற இந்த ஜனங்களோட கூட நடந்து அந்த கூட்டத்தில் களிப்பும் துதியுமான சத்தத்தோடு எங்கே போய் வருவேன், தேவாலயத்துக்கு போய் வருவேன். ஆனால் என்னால் இப்போ போக முடியவில்லையே அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாரு, கர்த்தரை நினைக்கிறார்.
எப்போது தேவனுடைய சன்னதியில் வந்து நிற்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து என்ன பண்ணுறாரு, ஒரு மான் நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல இவருடைய ஆத்துமா வாஞ்சித்து கதறுகிறது. ஜீவனுள்ள தேவன் மேல் ஆத்துமா தாகமாக இருக்கிறது, ஆத்துமா கலங்குகிறது, தியங்குகிறது, உள்ளம் உருகுகிறது அப்படின்னு சொல்கிறாரு. இவருக்கு இந்த சத்துருக்கள் எல்லாம் எதிர்த்து வராங்க, இல்லைனா இப்படியெல்லாம் சுற்றிட்டு நடக்கிறேன் அப்படிங்கிற கவலை விட இவருடைய கவலை வந்து கர்த்தருடைய சந்ததியில் போக முடியலையே, ஆலயத்துக்கு போக முடியவில்லையே, முன்னாடி நான் அங்கே பண்டிகை ஆசரிக்கிற ஜனங்களோடு கூட நடந்து அந்த கூட்டத்தில் களிப்பும் துதிப்புமா ஆனந்த சத்தத்தோட ஆலயத்துக்கு போய் வருவேனே, இப்போ என்னால் போக முடியவில்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மான் எப்படி நீரோடைகளை வாஞ்சித்து கதறுதோ அதுபோல் நானும் வாஞ்சித்து கதறுகிறேன். ஜீவனுள்ள தேவன் மேலே என்னுடைய ஆத்துமா தாகமாக இருக்கிறது, ஆத்துமா கலங்குகிறது, தியங்குகிறது, என்னுடைய உள்ளம் உருகுகிறது அப்படின்னு சொல்லிட்டு தாவீது இந்த சங்கீதத்தில் சொல்கிறாரு. தியங்குகிறது அதோட மீனிங் என்ன அப்படின்னா, நம்ம நார்மலாக நமக்கு தெரிஞ்ச வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னா அதிருப்தின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதுதான். இவருக்கு அது இப்போ சர்ச்சுக்கு போக முடியாதது ஒரு கவலை. இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா, தேவன் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு நாள்தோறும் எல்லாரும் இவர்கிட்ட கேட்குறாங்க. ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் தாவீது வந்து கர்த்தரோடு எப்படி இருந்தான், கர்த்தரோடு அவனுடைய உறவு எப்படி இருந்தது, அவன் ஆலயத்தில் எப்படி இருப்பான் அப்படிங்கிற அந்த எல்லா காரியங்களும் காலையிலையும் மாலையிலையும் இரவுலையும் எல்லா நேரத்துலையும் கர்த்தரோடு கூட உறவாடி அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பயங்கரமாக இருக்கும். அப்போ இந்த விஷயங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதனால தான் எல்லாரும் இப்போ கேட்குறாங்க, அவர் கூட இருக்கிறவங்க இன்னும் தெரிஞ்சவங்க எல்லாரும் கேட்குறாங்க, உன் தேவன் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு நாள்தோறும் கேட்குறாங்க. ஏன்னா அவனால சர்ச்சுக்கு போக முடியல இல்லையா, நீ போகலை இல்லையா, போக முடியாமல் இருக்க சூழ்நிலையில் அவங்க வந்து கேட்குறாங்க, உன்னுடைய தேவன் எங்கே அப்படின்னு கேட்குறாங்க. இப்படி அவங்க கேட்பது அவருக்கு எப்படி இருக்கான், அது வந்து சும்மா கேட்கல, அவங்க வந்து நிந்திக்கிறாங்க. நீ இப்போ போக முடியாமல் இருக்கிற பாத்தியா அப்படிங்கிற மாதிரி அவங்க என்ன பண்ணுறாங்க, நிந்திக்கிறாங்க. அப்படி நிந்திப்பது அவருக்கு எப்படி இருக்கான், அவருடைய எலும்புகளை உருவ குத்துகிறது போல இருக்கிறது, இரவும் பகலும் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா யூஸ்வலாக அவர் என்ன பண்ணுவார், சர்ச்சுக்கு போவார், ஆண்டவரோடு பேசுவார். இப்போ அவரால் என்ன செய்ய முடியல, சர்ச்சுக்கு போக முடியல. அதனால் மற்றவங்க எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, அவரை வந்து டீஸ் பண்ணுறாங்க, அவரை வந்து நிந்திக்கிறாங்க. இப்படி இருக்கிற இந்த சூழ்நிலையில் தான் இவர் வந்து கர்த்தரை நோக்கி, இங்கே நம்ம பார்க்கும்போது ஜீவனுள்ள தேவன், என் ஜீவனை உடைய தேவன், என் கண்மலையாகிய தேவன் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தரை வந்து சொல்லியிருப்பார். அப்போது கர்த்தரை நோக்கி என்ன பண்ணுறாரு, விண்ணப்பம் ஏறெடுக்கிறார். என்ன விண்ணப்பம் அப்படின்னா, இவர் வந்து கேட்குறாரு, சத்ருவினால் ஒடுக்கப்பட்டு ஏன் நான் துக்கத்துடனே திரிய வேண்டும், ஏன் என்னை மறந்தீர் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தரிடத்துல வந்து அவர் ஒரு விண்ணப்பம் வைக்கிறாரு, கேள்வி கேட்குறாரு. அதுக்காக ரொம்ப ரூடான கேள்வி இல்லை, அவருடைய இருதயத்தில் இருக்கிற அந்த பாரத்தை அவர் வந்து அந்த மாதிரி கேட்குறாரு. ஏன் இப்படி இருக்கிறதுனால தானே என்னால் ஆலயத்துக்கு போக முடியல, சத்ரு வந்து என்னை ஒடுக்கிறதுனால நான் என்ன செய்கிறேன், இப்போது யோர்தான் தேசத்திலும் எர்மோன் மலையிலும் சிறு மலையிலுமா துக்கத்தோடு அலைந்து திரிகிறேன். அப்படி நான் ஏன் அலைந்து திரியணும், நீங்கள் என்னை ஏன் மறந்தீங்க, இந்த ரீசன்னால தானே நான் வந்து ஆலயத்துக்கு போக முடியாமல் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தாவீது வந்து விண்ணப்பம் ஏறெடுக்கிறான். ஆனாலும் இவர் வந்து ஜெபம் பண்ணுறாரு, ஜெபம் பண்ணிட்டு இவரையே தேற்றிக்கிறாரு. அது எப்படி அப்படின்னா, என்ன ஆத்துமாவே ஏன் கலங்குகிறாய், ஏன் தியங்குகிறாய், கர்த்தரை நோக்கி காத்திரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் அவருடைய ஆத்துமாவை என்ன பண்ணுறாரு, பூஸ்டப் பண்ணுறாரு. நீ கலங்காத, எதுக்கு கலங்குற, எதுக்கு தியங்குற, நீ கர்த்தரை நோக்கி காத்துரு, அவர் தான் உனக்கு ரட்சிப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்லிட்டு என்ன சொல்கிறார் அப்படின்னா, நான் இருக்கிற இடத்துல கர்த்தரை நினைப்பேன், இருக்கிற இடத்துல கர்த்தரை துதிப்பேன், ஏன்னா அவர் வந்து என்னுடைய ரட்சிப்புமானவர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சங்கீதத்தில் வந்து சொல்கிறார். 6வது வசனத்தில் நம்ம பார்க்கும்போது, இந்த சிறு மலைகளிலும் எர்மோன் மலைகளிலும் யோர்தான் தேசத்திலும் இருந்து உம்மை நினைக்கிறேன்னு சொல்கிறாரு. அதே மாதிரி
11வது வசனத்திலையும் 5வது வசனத்திலையும் பார்க்கும்போது உம்மை துதிப்பேன் அப்படின்னு வந்து சொல்கிறார். இவருக்கு சர்ச்சுக்கு போகணும், ஆலயத்துக்கு போகணும் அப்படின்னு வாஞ்சதான். தாகம், இதுக்கு இன்னொரு வார்த்தை நம்ம இந்த சங்கீதத்தில் பார்க்கும்போது வாஞ்சை அப்படின்னா அதுக்கு ஈக்குவலான ஒரு வார்த்தை தான் தாகம். ஒரு மான் தண்ணீர் தாகமாக இருக்கும்போது அது எப்படி நீரோடைகளை வாஞ்சித்து கதறுமோ அதுபோல தாவீதனுடைய இருதயம், தாவீதனுடைய ஆத்துமா என்ன செய்கிறது? வாஞ்சித்து கதறுகிறது. எதற்கு? ஆலயத்துக்கு போக முடியவில்லையே அப்படிங்கிற அந்த கவலை, அந்த கலக்கம், அதனால் அவர் என்ன பண்ணுறாரு? கலங்குகிறார், தியங்குகிறார். இந்த மாதிரி சூழ்நிலை நமக்கு இப்போ தான் ரீசெண்டாக வந்துச்சு. நம்ம வந்து இந்த கொரோனா வந்தபோது நமக்கு என்ன செய்ய முடியல? சர்ச்சுக்கு போக முடியல. நம்ம பிறந்ததுலேருந்து ஞாயிற்றுக்கிழமைன்னா நமக்கு சர்ச்சுக்கு கண்டிப்பாக போய் தான் ஆகணும், நம்ம போகணும். போகலைன்னா அந்த வீக்கே நமக்கு வந்து இன்கம்ப்ளீட்டாக நம்ம ஃபீல் பண்ணுவோம். அப்படிப்பட்ட அதில் எத்தனை பேர் வந்து இந்த மாதிரி தாவீதுக்கு இருந்த அந்த வாஞ்சை மாதிரி இருந்துச்சா, இல்லை அது அப்படியே பழகி போச்சா அப்படின்னு நமக்கு தெரியல. ஏன்னா நிறைய பேர் சொல்கிறத கூட கேள்விப்பட்டிருக்கேன். ரொம்ப நாள் லாக்டவுனில் இருந்ததுனால என்ன செய்ய முடியல அப்படின்னா நிறைய பேருக்கு அந்த ஒரு ஞாபகமே இல்லாத ஒரு சூழ்நிலையில் கூட நிறைய பேர் இருந்தாங்க. தாவீது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் என்ன தாவீதுக்கு ஆலயத்துக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலையில் அவருடைய ஆத்துமா இந்த மாதிரி அது கதறி இருக்கிறது. ஆனால் தாவீது இங்கே ஒரு அருமையாக ஒரு காரியத்தை சொல்கிறாரு. நம்ம 8வது வசனத்தில் பார்க்கும்போது, ஆகிலும் கர்த்தர் பகற்காலத்திலே தமது கிருபையை கட்டளையிடுகிறார், ராக்காலத்திலே அவரை பாடும் பாட்டு என் வாயில் இருக்கிறது, என் ஜீவனுடைய தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்கிறேன்னு சொல்கிறாரு. அதாவது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நான் இருந்தாலும் பகற்காலத்தில் கர்த்தர் எனக்கு கிருபையை கட்டளையிடுகிறார் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் பகற்காலத்தில் கிருபையை கட்டளையிடுகிறதுனால ராக்காலத்தில் நான் அவரை பாடும் பாட்டு என்னுடைய வாயில் இருக்கிறது, என் ஜீவனையுடைய தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்கிறேன்னு சொல்கிறார். இங்கே நம்ம பார்க்கும்போது 2வது வசனத்தில் சொல்லுவார் ஜீவனுள்ள தேவன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இந்த 8வது வசனத்தில் சொல்லியிருக்காரு என் ஜீவனை உடைய தேவன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போது எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் கர்த்தர் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா நம்முடைய வாஞ்சை எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்து உண்மையாகவே நம்முடைய ஆத்துமா கலங்கும் போது, தீயங்கும் போது என்ன நடக்கும்? கர்த்தர் வந்து கிருபையை கட்டளையிடுவார். நம்ம என்ன செய்யணும்? பதிலாக அவரை பாடும் பாட்டு, அவரை துதித்து நம்ம என்ன செய்யணும்? மகிழணும். அவரை நோக்கி விண்ணப்பம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். இவ்வளோதான் இந்த சங்கீதம். ரொம்ப ஈஸி. ஆனால் என்ன பிரச்சனைன்னா வாசிக்கும்போது நமக்கு என்ன சொல்ல வராரு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. எனக்கு கண்டுபிடிக்க கஷ்டமாக இருந்துச்சு. மேபி உங்களுக்கு ஈஸியாக இருக்கலாமா இருக்கும். ஆவியானவர் அந்த காரியத்தை வந்து உணர்த்தி கொடுத்தாரு. உண்மையிலே அது இப்போ இருக்கிற அந்த கரண்ட் சிச்சுவேஷனில் ரொம்ப ஆப்டான ஒரு சங்கீதம் இது. உங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி சூழ்நிலையை நீங்களும் கடந்து வந்திருப்பீங்க. இப்படிப்பட்ட ஒரு கலக்கம், ஒரு வாஞ்சை உங்களுக்கும் இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன்னா அந்த வாஞ்சையை பார்த்து தான் ஆண்டவர் வந்து சீக்கிரமாக அந்த லாக்டவுன் எல்லாம் எடுத்து மாற்றி இப்போது ஆலயத்துக்கு போய் அவரை தொழுது கொள்ள நமக்கு மறுபடியும் ஒரு வாய்ப்பு தந்திருக்கிறார். அதற்காக நம்ம தேவனை ஸ்தோத்திரிக்க வேண்டும். நீங்கள் இந்த 42வது சங்கீதத்தை நான் வந்து ஒவ்வொரு வசனமாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணலை. நான் இப்போ சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஒரு தடவை ரீட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு இது ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். உங்களுக்கு இது புரிஞ்சுது, உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.